போலீஸ் அடியில இருக்கிற வலி என்னன்னு தெரியுமா? அத நான் உன் கண்ணுல காட்டுவேன். உன் உடம்புல எலும்பு எந்தெந்த இடத்துல இருக்குன்னு அப்படியே உன் கண்ணு முன்னால வந்து போகும். அதுக்கப்புறம் நீ மனுஷனாவே இருக்க மாட்ட. கருவேப்பிலை செடிதான். நின்னா உட்கார முடியாது, உட்கார்ந்தா நிக்க முடியாது, படுத்தா தூங்க முடியாது, தூங்குனா அப்படியே மேல போயிடுவேன். ஏன் உன்னை இங்கே கொன்னாலும் கொல்லலாம். சார், நீ நினைக்கலாம் நம்ம ஆபீஸ்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க, எல்லாரும் பார்த்திருக்காங்க, என்ன பண்ண முடியும்னு. ஆனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவனை விசாரிக்க கூட்டிட்டு வந்தேன். அவன் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டான். நானும் சரின்னு சொல்லி அவனை அனுப்பிட்டேன்னு சொல்லிடுவேன். ஒரே ஒரு பதில் தான், உன் சாப்டர் க்ளோஸ். சார் 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 என்னை விட்டுருங்க சார். எனக்கு சார் இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லைங்க சார். சம்பந்தம் இல்லாமலே அவனை ஒளிச்சு வச்சிருக்கியா இல்ல கொன்னுடியா? சார் பாருங்க மேடம். சொல்லு. இதுக்கு பின்னாடி யார் யாரா இருக்காங்க? மரியாதையா சொல்லு. காயத்ரி மேடம் லாயரோட வந்திருக்காங்க. மேடம் மேடம் எனக்கு காப்பாத்துங்க மேடம். அடிச்சு போட்டுன்னு அத நான் வந்துட்டேன் மேடம். என் வீட்டுக்காரரை எப்படி அடிக்கறாங்க பாருங்க சார். என்ன சார் விசாரிக்கிறீங்க? இதான் நீங்க விசாரிக்கிற லட்சணமா? என்ன ஆர்டர்ல கூட்டு வந்தீங்க? வாரண்ட் இருக்கா? சார், ஹேபியஸ் கார்பஸ் மனு கொடுத்திருக்காங்க. சரி, உண்மையான குற்றவாளியை விட்டுட்டு அப்பாவியை கூட்டிட்டு வந்து அடிச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்பாவியா? யார் இவனா? இவன் தான் சார் எல்லாத்துக்கும் காரணம். நீங்க ஜட்ஜா? தீர்ப்பு வேற சொல்லுவீங்களா? சார், இப்ப இவனை இங்க வச்சு மிதின்னு மிதிச்சா அப்பாவியா இல்லையான்னு அவனே சொல்லுவான். மேடம் மேடம் பாருங்க மேடம், அடிக்க வேணாம்னு சொல்லுங்க மேடம். என்ன சார் திருப்பி அடிக்கணும்னு சொல்றீங்க? தப்பு பண்ணா விட சொல்றீங்களா? சார், இதுக்கு மேல உங்க கை இவர் மேல பட்டுச்சு, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்ன மிரட்டுறீங்க? நான் எதுக்கு உங்களை மிரட்டணும்? நீங்க தான் மிரட்டுறீங்க. ஏன்னா உங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்குல்ல. ஆனா நான் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன். நீங்க எங்க வேணாலும் பேசிக்கங்க. எங்கேயும் இல்ல, மனித உரிமை கமிஷனுக்கு தான் பேச போறேன். எந்த ஆதாரமும் இல்லாம, ஆர்டரும் இல்லாம, வாரண்டும் இல்லாம என் ஆபீஸ்ல இருந்து இழுத்துட்டு வந்து நீங்க இவரை சித்திரவதை பண்றீங்கன்னு சொல்லுவேன். 10 நிமிஷத்துல இங்க இருப்பாங்க. பாக்குறீங்களா? மேடம் நீங்க போனை போடுங்க. சார்ஜ் ஷீட் இல்லாம ஒருத்தர் விசாரிக்க கூட்டிட்டு வந்ததே முதல் தப்பு. அதுவும் இல்லாம முறைப்படி மேலதிகாரிகளுக்கு தகவல் சொல்லியிருக்கணும். அதையும் செய்யல. நீங்க போனை போடுங்க மேடம், அவங்க வரட்டும் பேசிக்கலாம். என்ன சார், இவரை விடுறீங்களா இல்ல மனித உரிமை கமிஷனுக்கு போன போடவா? மினிஸ்டருக்கே போன போடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. பாக்குறீங்களா? கூட்டிட்டு போங்க. மேடம் தேங்க்ஸ் மேடம். நீங்க மட்டும் வரலைன்னா நான் அடி வாங்கி செத்துருக்கணும் மேடம். அது எப்படி பெனி? நீ என்னோட ஸ்டாஃப், நான் உன்னை அப்படியே விட்டுருவேனா? சார், இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே என் அனுமதி இல்லாம என் ஆபீஸ்க்கு வந்து உங்க இஷ்டத்துக்கு கூட்டிட்டு வரது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் நீங்க பதில் சொல்ல வேண்டி வரும். வா பெனி, போலாம் வாங்க. எதுக்கு எடுத்தாலும் ராஜி அண்ணி சொல்லணும்னு சொல்றானேங்க. அம்மா, அவ அங்க அடிமையா இருக்காமா. காயத்ரிக்கு யாரை எப்படி எங்க வைக்கணும்னு தெரியும். அதனாலதான் அவன் அப்படி அங்க வச்சிருக்காங்க. டேய், ராகினி பணம் இருந்தா உதவியா இருக்கும் கொடுன்னு வாய் விட்டு கேட்டாடா. ராஜு அதெல்லாம் முடியாதுன்னு பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டான்டா. கொஞ்சம் கூட ஈவே இருக்குமே இல்லாம நடந்துக்கிட்டான் அவன். திலகா பசிக்குது, சாப்பாடு போடு. நில்றா, நீ பணத்தை கொடுத்ததும் அவன் இழிச்சிட்டு வாங்கிருப்பாள. டேய் நிறுத்துறா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. என்ன பாக்குற? ஒண்ணுமா நினைச்சாடா? என் அண்ணி தங்கம்டா. அப்பா இவங்க மட்டும் இல்லப்பா, நீங்களும் அண்ணியை தப்பதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. என்கிட்ட ராகினி பணம் கேட்டா கொடுக்க முடியாது, உங்ககிட்ட தான் கொடுப்பேன்னு சொன்னதும் என்னை எப்படி திட்டாங்க தெரியுமா? என்ன ராஜினி, தங்கச்சி பணம் கேட்டா கொடுக்கணும், நீ எல்லாம் மனுஷனான்னு வான்னு சொல்லி என்னை கையோட கூட்டின்னு போய் மொத்த பணத்தை ராகினி கையில கொடுத்துட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா திலகா, மொத்த பணத்தையும் கொடுத்துட்டாங்க. இது நம்புற மாதிரி இல்லையே. நம்புடா, அவங்க கேரக்டரே தானே. என்னடா நக்கலா? நம்புடா. பின்ன உனக்கு 5-10 கொடுத்து அவங்க பக்கம் வளைச்சாச்சு. இப்ப அடுத்த ஆள் தேவைப்படல. அதான் ராகினிக்கு இதெல்லாம் செஞ்சு வளைக்க பாக்குறாங்க. வேற என்ன விஷயம்? நீ எல்லாம் திருந்தவே மாட்டடா. வேணும்னா சொல்லு, அன்னிக்கிட்ட சொல்லி உனக்கு கொள்கை பரப்பு செயலாளர்னு பதவி வாங்கிட்டே. விடுறா, அவன் என்ன வேணா பேசட்டும். நடக்கிறது தானே நடக்கும். என்னடா நடக்கும்? அண்ணிய ஒன்னால இல்ல
எவனாலையும் அசைக்க முடியாது. அண்ணி சும்மா அடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. டேய், என்ன சிரிக்கிற? ஆ? உன் தன்னம்பிக்கைய பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. காயத்ரியே எதுவும் பண்ண முடியாதா? அங்க போலீஸ் கிட்ட பெண்ணி வசமா மாட்டிக்கிட்டான். அவங்க வச்சு வாங்கல ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு எல்லா உண்மையும் சொல்லுவான். அப்ப இருக்கு காயத்ரிக்கு. நாளைக்கே சதீஷ் விஷயமா அரெஸ்ட் ஆவாங்க. சும்மா இல்ல, சதீஷோட அம்மாவை வச்சு ஹேபியஸ் கார்பஸ் மனு போட்டு போலீஸ் அவனை பிடிச்சிருக்கு. என்ன பிரகாஷ் சொல்ற? எல்லாம் சங்கீதா வேலைதான்ப்பா. சங்கீதா வாலியா? என்ன சொல்ற நீ? அது டேய், என்ன சொல்ல வர? என்ன பிரகாஷ், இதுல சங்கீதா எங்க வந்தா? அதுலமா மூர்த்தி அண்ணனை குணப்படுத்த சதீஷ்னு ஒரு பிசியோதெரபிஸ்ட் அனுப்புனல்ல, அவனை வச்சு மூர்த்தி அண்ணனை கொலை பண்ண பிளான் பண்ணி ஸ்லோ பாய்சனை அவருக்கு கொடுத்திருக்காங்க. சங்கீதா பார்த்து பிரச்சனை ஆக்கிட்டா. இப்ப காயத்ரி வெளியே உண்மை தெரிஞ்சா மாட்டிப்போன்னு நினைச்சு அந்த சதீஷை ஏதோ பண்ணிருக்கா. அவனும் காணாம போயிட்டான். அதான் ஏபிஎஸ் கார்பஸ் மனு போட்டு அந்த காயத்ரியோட அழகை பெண்ணிய போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்கு. இதுல இருந்து காயத்ரி தப்பிக்கவே முடியாது. டேய், என்னடா இதெல்லாம்? இன்னும் அவ கொலைவெறி அடங்கலையா? அட கடவுளே, அவளுக்கு நல்ல புத்தியே வராதா? எப்படிமா வரும்? இன்னும் வன்மத்தோட இருக்க போய் தான் இப்படி எல்லாம் வேட்டையாட தோணுது. அடச்சி, இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. இவன் ஏதோ உளறானா உடனே ஐயோ அப்படியா இப்படியான்னு மூக்கு மேல விரல் வைக்கிறீங்க. அவதானே மூர்த்தியை கொல்ல ஏகாம்பரத்தை அமைச்சது. டேய், அது அப்படா. இப்ப அப்படியா? என்ன அப்படியா? டேய், போதும்டா. ஏதோ சந்து கட்டா போதும்னு சித்து பாடுவியே, அதெல்லாம் இப்போ இல்ல. இல்ல சகல அங்க வேலை பாப்பாரா? டேய், நீ சொல்லுவ போலீஸ் அடிக்கிற அடியில பென்னி அதை சொல்லுவானான்னு சொல்லு. போன் அடிக்குது. ஓ, அண்ணிதான் கூப்பிடுறாங்க. கதறுவாங்க. வந்து ஒட்டு கேக்குறியா? வா. ஹலோ. என்ன பிரகாஷ் இப்படி பண்ணிருக்க? என்ன விஷயம்? என்ன பிரகாஷ் இவ்வளவு பெரிய காரியம் செஞ்சுட்டு என்ன விஷயம் கேட்டா எப்படி? நான் ஆபீஸ்ல இல்லாத நேரமா பார்த்து பெண்ணிய ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருக்க. இதனால இங்க எத்தனை பிரச்சனை தெரியுமா? என்ன உதறதா? இருக்கும். அந்த ராஸ்கல் அன்னைக்கு சொன்னது பொய்ன்னு சப் இன்ஸ்பெக்டருக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. அவனை உள்ள வச்சு உரிக்கிற உரியில நீ அவனும் சேர்ந்து பண்ண எல்லாமே வெளியே வரும். அப்புறம் இருக்கு உங்க 2 பேருக்கும் கூடிய சீக்கிரம் நீயும் உள்ள போவ. ஏய், என்னாச்சு? உள்ள போற பயத்துல மண்டை குழம்பி போச்சா? ஏய், இப்போ நான் சொல்ல போறதுல உனக்கு தான் மண்டை குழம்ப போகுது. எப்படி பெண்ணிய அடிக்கிற அடியில அவன் உண்மையெல்லாம் சொல்லிடுவானா? உண்மையே இல்ல, ஒரு வார்த்தையை கூட அவன் கிட்ட இருந்து வர வைக்க முடியாது. என்ன சொல்ற? என்ன சொல்றனா, அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இப்ப நீ பெண்ணிய விடலனா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹியூமன் ரைட்ஸ் ஆளுங்க வருவாங்கன்னு சொன்ன. விட்டுட்டான். காயத்ரி. காயத்ரி தாண்டா உன்னை அழிக்க போற காயத்ரி. சதீஷ் விஷயமா உன்னால எங்கெல்லாம் செக் வைக்க முடியுமோ வை. ஆனா நான் அதையெல்லாம் உடைச்சுக்கிட்டே இருப்பேன். உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அவனை வெளியே எடுத்துட்டேன்னு இப்ப நீ சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இது நீடிக்காது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. நானும் தயாரா தான் இருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் உன்னை நான் மண்ண கவ்வ வைக்கல, என் பேரு காயத்ரி இல்லடா. பாக்குறேன்டா. டேய், என்னடாச்சு? எல்லாம் தப்பா இருக்கடா. மனித உரிமை கமிஷன் ஆளுங்க வருவாங்கன்னு சொல்லி பெண்ணிய வெளியே எடுத்துட்டா. என்ன சொன்ன? அண்ணிய தூக்கி உள்ள வைப்பியா? அண்ணி நினைச்சா உன்னை தூக்கி உள்ள வைப்பாங்கடா. இப்பயாவது புரிஞ்சுக்கோ யார தூக்கி யார் உள்ள வைப்பாங்கன்னு. டேய், சிப்ப பட. டேய், இவன் சொல்றது உண்மைதான்டா. என்னடா சொல்ற? காயத்ரிக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இப்ப எந்த உறவும் இல்ல. அவன் நினைச்சதை செய்யறவன். சதீஷ் விஷயத்துல எந்த ஆதாரத்தையும் நீ காட்டலனா ஒன்னதான் வன்மந்திக்க நினைப்பா. எப்படி அடிச்சாலும் தப்பாகுது. இதுல வசமா மாட்டுவான்னு நினைச்சேன். எஸ்கேப் ஆயிட்டா. மேடம், நான் கிளம்பட்டுங்களா? கிளம்பு பென்னி. மேடம், ஆ? நீங்க மட்டும் வரலைன்னா
என் கதி அதோ கதியா இருக்கும் மேடம். என்ன பெனி, நான் இருக்கும்போது உன்னை யாராவது தொட முடியுமா? இல்ல தொட விட்டுருவேனா? எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்றவங்களுக்கு தான் நான் கொடூரமானவ. ஆனா விசுவாசமா இருக்கிறவங்களுக்கு நான் தாய் மாதிரி. அதைத்தான் நேர்லயே பாத்தீங்களே மேடம். அந்த சப் இன்ஸ்பெக்டர் நீ கூப்பிட்டது அந்த பிரகாஷ் எவ்வளவு குஷியா இருந்தா தெரியுங்களா? எனக்கும் பயந்தா மேடம், எங்க அடி பின்னிருவாங்களோன்னு நினைச்சேன். அதுக்கு தானே செக் வச்சேன். இப்போ அவனை போன்ல கூப்பிட்டு நக்கலா பேசியிருக்கேன். தவிப்பான், புலம்புவான். மேடம், உங்களை அவன் இல்ல எவனாலே அடிச்சுக்க முடியாதுங்க மேடம். சூப்பரா சொன்ன பென்னி. அக்காவை அடிச்சுக்க இன்னொருத்தன் பிறந்துதான் வரணும். ஆமாங்க. அந்த பிரகாஷ் தன்னை ரொம்ப பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அக்கா செக் வைக்க தான் போறா. அப்பதான் அவனுக்கு அக்கா யாருன்னு முழுசா தெரியும். ஆமாங்க. சரிங்க, நான் வரேங்க மேடம். சரி பெனி. அக்கா யாருக்கா? அரவிந்தா. ஹலோ அரவிந்த், எப்படி இருக்கீங்க? உடம்பு இப்ப எப்படி இருக்கு? உடம்பு மட்டும் இல்ல, மனசும் ரொம்ப சுகமா இருக்கு. என்ன அரவிந்த், ரொம்ப சந்தோஷமா பேசுறீங்க? ஆமா, போட்ட திட்டம்லாம் சக்சஸ் ஆகும்போது சந்தோஷம் தானா வரும். ஆ, எனக்கு புரியல. எஸ், நீங்க சொன்ன ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆ? அடியாளுங்க வந்து என்ன அடிச்சதும் பிரகாஷும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பாஞ்சு வந்து என்ன காப்பாத்துனாங்க. இவ்ளோ நல்லவரான உங்களை இத்தனை நாள் கேவலமா நடத்திட்டேனே, ஐ எம் வெரி சாரின்னு அப்படியே உருகி நெகிழ்ந்து பேசினேன். பையன் அப்படியே ஆடி போயிட்டான். சார் நீங்க ரொம்ப நல்லவர்னு சொல்லி அப்படியே மயங்கிட்டான். சபாஷ் அரவிந்த், சபாஷ். அப்படியே இந்த மயக்கம் தெளியாம அடிக்கணும். அதுக்குத்தான் ஐயோ பிரகாஷ் நீ நல்லவன், நாணயமானவன், உத்தமன்னு அவனை அப்படியே காத்துல மிதக்க வச்சிருக்கேன். அப்படியே அவனை மிதக்க விட்டு காத்த புடுங்கி விட்டு அவனை தரையில இறக்கணும். இனிமே எதையும் யோசிக்க தேவையில்ல. நாம போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுல்ல. இனிமே அவன் வாழ்க்கையில நாம விளையாட்டு காட்ட வேண்டியதான். அதான் தெளிவா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டீங்களே. இனிமே பாருங்க, அவன் அணு அணுவா சித்திரவதை அனுபவிப்பான். அனுபவிக்க வைக்கணும். அவன் கதறணும். அவன் அடிச்ச ஒவ்வொரு அடியும் மனசுக்குள்ள அப்படியே இருக்கு. அதான் அவன் வாழ்க்கையில அடிக்கணும்னு சொல்றேன். அதுல இருந்து அவன் எந்திரிக்கவே கூடாது. எந்திரிக்க விட மாட்டேன். நாளையில இருந்தே என் வேலையை ஆரம்பிச்சிடுவேன். நான் தொடங்கி வச்சேன், நீங்க முடிச்சு வைங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன். அக்கா, ஆ, பிரகாஷும் சத்யாவும் நம்ம திட்டத்தை அப்படியே நம்பிட்டாங்கடி. இனி அரவிந்த் அவன் வேலையை காட்டுவான். அந்த சத்யாவும் பிரகாஷும் அழிய போறாங்க. சூப்பர்க்கா. இதுல சந்தேகமே வேண்டாம். நிச்சயமா உங்களுக்கு இது அழிவு காலம்தான். அடியெல்லாம் பெருசா ஒண்ணும் படல சார். அவனுங்களை சும்மா விடக்கூடாது சார். பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் அப்படிதான் நடந்துக்குவாங்க. என்ன பண்றது? அதான் பிரகாஷ் வந்து காப்பாத்திட்டாருல. பிரகாஷ் வரலன்னா என் கதையே முடிஞ்சிருக்கும். வாங்க சத்யா, உட்காருங்க. அப்படியே இன்னொரு சேர் எடுத்துட்டு வாங்க. இல்ல சார், பரவாயில்ல, நான் நிக்கிறேன். அட என்ன பிரகாஷ், நீங்க முக்கியமான ஆளு, நீங்க எதுக்கு நிக்கணும்? சார் எதுவும் பிரச்சனை இல்லையே? பிரகாஷ் வரலன்னா தான் பிரச்சனையா இருக்கும். அந்த சேர் என் பக்கத்துல போடுங்க. ஓகே சார். எல்லாருக்கும் காஃபி வாங்கிட்டு வாங்க. பிரகாஷ், உங்களுக்கு காஃபியா டீயா? காஃபி சார். காஃபியை வாங்கிட்டு வந்துருங்க. போங்க போங்க. சரிங்க சார். உட்காருங்க பிரகாஷ். அடுத்து நம்ம எந்த ஏரியாவுக்கு போகணும்? நாம குறிச்சு வச்சிருக்கிற ஆக்கிரமிப்புகள்ல பாதியை கிளியர் பண்ணிட்டோம் சார். இன்னும் பாக்கி இருக்கிறது தாம்பரம் முடிச்சூர் ஏரியா தான் சார். அதோட கழிவுநீர் குழாய் பதிக்கிறது சம்பந்தமா யோசனை கேட்டு நம்மள்ட்ட ஃபைல் வந்திருக்கு. அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இருக்கு சார். நம்ம குழாய் பதிக்கிற ஏரியாவுல நம்பி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட பில்டிங் இருக்கு சார். சார் அன்னைக்கு வசந்தோட லேண்ட் விஷயமா ப்ராப்ளம் நீங்க வந்திருந்தாங்களே. அவங்களா? பெரிய குரூப் ஆச்சே. சத்யா, உங்க ரிலேஷன் கூட சொன்னீங்களே. அது இப்போ இல்ல சார். அந்த பில்டிங்கால என்ன பிரச்சனை? சார், அவங்க இடத்த ஒட்டி தான் கவர்மெண்ட் இடம். நாம அது வழியா தான் பைப் பதிக்கணும். சொல்லப்போனா பில்டிங் உள்ளே பைப் போகும் சார். பைப் போட்டா இடிக்க வேண்டியது வரும் சார். நாம நினைச்சா அந்த பில்டிங் உள்ளே தோண்டி பில்டிங்கை இடிக்காம பைப் போடலாம் சார். நம்பி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சிட்டில பெரிய குரூப் சார். நாம இதுல ஈஸியா இறங்க முடியாது சார். சார் சொல்ற மாதிரி நாம அவங்கள கேட்டுட்டு
பைப்பு வேணா கீழே போட்டுறலாம் இல்லைன்னா ப்ராப்ளம் வரும் சார். ப்ராப்ளமா சார்? அவங்களுக்கு ஒரு சட்டம் இவங்களுக்கு ஒரு சட்டம்னு பார்க்க முடியாது சார். சார் பைப்பை பில்டிங் கீழே போட்டா ப்ராப்ளம் கிடையாது. ஏன் பெரிய இடத்தை பகச்சுக்கணும்? அப்படி பண்ணா பில்டிங்கே இடிக்க வேண்டாம், அவங்கள பகச்சிக்கவும் வேண்டியதில்லை சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? இடிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்களா? நோ 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 நோ, அந்த பில்டிங்கை இன்னைக்கே இடிக்கிறதா நாளைக்கு இடிக்கிறதான்னு யோசிக்கிறேன். சார் பெரிய இடம்னு அவங்களுக்காக ஒதுக்கி விட்டா மத்தவங்க கேட்பாங்கல்ல, அப்ப என்ன சொல்வீங்க? அப்படி எல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல, இடிச்சு தள்ளுங்க. ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா போலீஸ் ஃபோர்ஸை கூப்பிடுங்க. பிரகாஷ் தான் கூட இருக்காருல்ல. என்ன சத்யா, பிரகாஷ்க்கு ஏதாவது ஆபத்து வரும்னு நினைக்கிறீங்களா? நோ சார், யாரா இருந்தாலும் நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, அதை நினைச்சு பெருமைப்படுறேன். இதுல என்ன இருக்கு சத்யா? பிரகாஷ் சொன்ன மாதிரி நாம நம்ம டியூட்டியை செய்யறோம், அவ்வளவுதான். என்ன பிரகாஷ்? உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு சார். சொல்லுங்க பென்னி. சார் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நம்பி கன்ஸ்ட்ரக்ஷனோட பில்டிங் இடிச்சிட்டு ஏதோ பைப் லைன் போடுறத கேள்விப்பட்டேன். ஆமா, அது விஷயமா நீங்க என்ன பேசணும்? இல்ல சார், உங்களுக்கு தெரியாது இல்ல, நீங்களும் நானும் சொந்தக்காரங்க. அதுக்கு இல்ல சார், மேடம் இது விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. பென்னி, நாம சொந்தக்காரங்கிறது ஆபீஸ்க்கு வெளியே, மைண்ட் இட். இது கவர்மெண்டோட ஆர்டர். பெனி, ஒரு நிமிஷம் சார். ஹலோ. ஹலோ, நான் காயத்ரி பேசுறேன். மேடம் நீங்களா? என்ன மிஸ்டர் அரவிந்த், உங்களை ரொம்ப நல்ல டைப் நினைச்சா இப்படி பண்றீங்க? என்ன மேடம் சொல்றீங்க? எனி ப்ராப்ளம்? இத பாருங்க, அந்த பைப்லைன் விஷயமா எங்க பில்டிங்க நீங்க இடிக்க போறதா நான் கேள்விப்பட்டேன். நீங்க அதெல்லாம் செய்ய வேண்டாம், விட்டுருங்க. சாரிங்க மேடம், இது கவர்மெண்ட் எடுத்த முடிவு, அதை எதிர்த்து என்னால எதுவும் பண்ண முடியாது. ஹலோ மிஸ்டர், கவர்மெண்ட் என்ன செய்யும்? நீங்க பேசினா அது எப்படி மாத்துவீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த கட்டடத்தை நீங்க இடிச்சா எனக்கு தான் லாஸ். நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. இல்ல மேடம், இதுல நான் தனியால முடிவெடுக்க முடியாது. அரவிந்த், நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு யோசிச்சு பேசுங்க. என்ன மேடம் குரலை உயர்த்துறீங்க? ஏன் மிரட்டுறனே வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இப்ப என்ன, பைப்லைன் தானே போடணும்? அந்த இடத்த விட்டுருங்க, எங்களுக்கு வேற இடம் இருக்கு, அதுக்குள்ள பைப்லைன் போட்டுக்கோங்க. இந்த பில்டிங் மேல கைய வைக்காதீங்க, அது உங்களுக்கு நல்லதில்ல. இல்ல மேடம், அதெல்லாம் நான் யோசிக்க முடியாது. அப்போ நீங்க எங்க போய் வேலை பார்க்கணும், எந்த தண்ணி இல்லாத காட்டுக்கு போகணும்னு நான் யோசிக்க வேண்டி வரும். மேடம், நான் சொன்னதை செஞ்சா உங்களுக்கு நல்லது. காயத்ரி கிட்ட மோதிரம்னு நினைக்காதீங்க. நீங்க வெறும் டெபுட்டி கலெக்டர், அத மனசுல வச்சுக்கோங்க. நான் பென்னி அனுப்பி வைக்கிறேன். பிளான தள்ளி போட்டுட்டோங்கிற ஆர்டரை அடிச்சு கொடுத்து அனுப்புங்க. ஓகே மேடம், உடனே ஆர்டர் போட்டு கொடுத்துறேன். சூப்பர், இப்படிதான் இருக்கணும். மேடம், அதுல நீங்களும் சைன் போட்டு கொடுக்கணும். நான் எதுக்கு சைன் பண்ணணும்? ஆமா மேடம், கட்டடத்தை இடிக்க போறோம்ல, அதுக்கு தான். ஏய் காயத்ரி, இந்த சவுண்ட் விடுறது பூச்சாண்டி காட்டுறதெல்லாம் உன்கிட்ட வேலை பார்க்குற ஆளுங்க கிட்ட வச்சுக்க. நான் கவர்மெண்ட் சர்வெண்ட். என்ன சொன்ன? ஆஃப்டர் ஆல் டெப்டி கலெக்டரா? இந்த ஆஃப்டர் ஆல் இன்னும் 2 மணி நேரத்துல உன் கட்டடத்தை இடிக்கிறதுக்கு ஆள் அனுப்ப போறான். நீ என்ன வேணா பண்ணு, யார வேணாலும் போய் பாரு. இத பாரு, நான் எங்க பார்க்கணும்னு நீ சொல்லாத. ஓவரா பேசுற. யார்கிட்ட? நீ எனக்கு ஃபோன் பண்ணி, சாரி சார், அதுல ஒரு பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் யோசிங்க, பில்டிங்கை இடிச்சா எனக்கு லாஸ்ன்னு ஒரு வார்த்தை ரெக்வஸ்டா சொல்லியிருந்தா கூட நான் அதை கேட்டிருப்பேன். எப்ப எனக்கு ஆர்டர் போட்டு அதிகாரம் பண்ணணும்னு நினைச்சியோ அப்பவே கதை முடிஞ்சது. உன் கட்டடத்தை இடிச்சாச்சுன்னே வச்சுக்க. போன வை. மேடம், அரவிந்த் நடிப்பு பின்னிட்டாருங்களே. இருக்காதா பின்ன, கூடவே சத்யாவும் பிரகாஷும் இருப்பாங்கல்ல. அக்கா நீ எப்படி எல்லாம் பேசுறக்கா? அங்க சத்யாவும் பிரகாஷும் அப்படியே சந்தோஷத்துல மிதப்பாங்கடி. மேடம், இருந்தாலும் கட்டடத்தை இடிச்சா நமக்கு லாஸ் தானுங்க மேடம். லாஸ் தான், ஆனா அது நம்ம லெவல்ல பாதிக்காது. ஆனா இதே லாஸ வச்சு எப்படி நான் லாபத்தை சம்பாதிக்க போறேன்னு பாரு பெனே. இந்த காயத்ரி சொல்லி அடிக்கிறதுல கில்லின்னு இனிமேதான் அந்த பிரகாஷ்க்கு தெரியும். தெரிய வைப்பேன். முதல்ல இந்த கட்டடத்தை இடிங்க சார். என்னையே போன் போட்டு மிரட்டுறாங்கன்னா அவங்களா நாமளான்னு பாத்துடணும்.
நீங்க போங்க பிரகாஷ். ஓகே சார். தேங்க்யூ சார். டேய், உன் மேட்ருக்கு இப்பதான்டா பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கேன். உனக்கு வைக்கிறேன் பாரு வேட்டை.